என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூர் மலையில் வஹியை அனுப்புவதற்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னுடைய நினைவு கூறுவதற்காக, என்னை ஞாபகம் படுத்துவதற்காக நீ தொழுகை நிலைநாட்டு. அப்ப தொழுகையும் ஒரு விதமான திக்ர் தான். அப்ப இபாதத் எல்லாமே ஒரு திக்ர் தான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். வாங்க எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு முஃமினுடைய முகத்தை பார்த்து சிரிப்பதிலும் அதுக்கும் ஒரு நன்மை. அப்ப அதுவும் எதற்காக நாம் சிரிக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சதகா, அந்த தர்மத்துடைய நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்ப அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அப்ப எத்தனை இபாதத்துகள் இருக்கிறதோ அத்தனை இபாதத்துக்கும் திக்ர் தான் இன்னொரு பெயர். அந்த திக்ருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அதற்கு நன்மை உண்டு. திக்ர் என்று சாதாரணமாக ஒருத்தனை நினைப்பது, ஆனால் அது அல்லாஹ்வை நினைத்தால் அதற்கு நன்மை உண்டு. அதுக்குதான் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை பற்றி, திக்ருடைய மஜாலிஸ், திக்ருடைய மஜ்லிஸ்கள், இஸ்லாமிய கூட்டங்கள், இந்த இஸ்லாமிக் புரோகிராம் நடக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, யார் என்னை நினைவு கூறுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நான் அமைதி, நிம்மதியை போட்டு விடுவேன். இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள், காசு கிடைத்தாலும் நிம்மதி கிடைக்கவில்லை, பெட்ல படுத்தாலும் நிம்மதி கிடைக்கவில்லை, மனைவிமார்கள் இருந்தாலும் நிம்மதி கிடைக்கவில்லை, எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் நிம்மதி கிடைக்கவில்லை, எந்தெந்த இடம் சுற்றி பார்த்தாலும் மன்னதுக்கு ஒரு உள்ளத்திற்கு ஒரு நிம்மதி கிடைப்பதில்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை கேட்க வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், தொழுகையில் ஈடுபட வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவது. அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அந்த மாதிரி நேரத்தில், அமைதி இல்லாத ஒரு நேரத்தில் என்னை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் சகீனா, அந்த நிம்மதியை நான் அவர்களுடைய உள்ளத்தில் போடுகின்றேன். அல்லதீன ஆமனு, சூரத்துர் ரஅதுடைய வசனம், எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளம் அதை கொண்டுதான் அவர்களுக்கு நிம்மதி அடைகிறது. அலா பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுகின்றான், எச்சரிக்கையாக கேளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்தான் உங்களுக்கு மன நிம்மதியும் மன அமைதியும் இருக்கிறது. இப்ப இரண்டாவது சிறப்பு என்ன என்று சொன்னால், உள்ளத்திற்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்கு ஒரு இடம் பள்ளிவாசல், அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை கலாம், அந்த குர்ஆனை படிப்பது, தொழுகையில் ஈடுபடுவது. இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய, அதிலிருந்து நமக்கு நிம்மதி கொடுப்பான். மூன்றாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஜ்லிஸ், இந்த